கருப்பன் எங்கள் பக்கத்து தெருவில் இருக்க ஆல்ஃபா மேல் டாக். இந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், யாரு கூடயும் சேர மாட்டான், மனுஷங்க பக்கத்துலேயே வரமாட்டான். ஏப்ரல் மாதம் கருப்பனுக்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கால் எலும்பு ஃபுல்லாக முறிஞ்சிருச்சு. ஒரு வாரம் அவனை தேடி அலைஞ்சு ஒரு வழியாக கேட்சர் வச்சு அவனை பிடிச்சி பிமேடுக்கு கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் அவன் மேகட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு அவனுக்கு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஒரு அண்ணா அவனுக்கு எப்பயும் ஃபீட் பண்ணுவாங்க. அவரோட இடத்துல ஒரு கேஜில் வச்சு அவனை பார்த்துக்கிட்டோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவனை பிமேட்க்கு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். ஆனாலும் அவன் ஒன் ஹீல் ஆகவே இல்லை. அதனால் ஆம்பியூட்டேஷன் சர்ஜரிக்காக அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். 1 வீக் அப்புறம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியூட்டேஷன் சர்ஜரியோட ஏபிசியும் அவனுக்கு பண்ணியிருந்தாங்க. 20 டேஸில் அவன் நல்லா ரெக்கவர் ஆயிருந்தான். ஆல்மோஸ்ட் 1 மந்த் அப்புறம் அவனோட டெரிட்டரியில் ரிலீஸ் பண்ணிட்டோம். மனுஷங்களோட கவனக்குறைவாலையும் ரேஷ் டிரைவிங்காலையும் அவனோட லைஃபே மாறிடுச்சு. ஒரு மாதம் வலிலையும் வேதனையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஆனாலும் அவனுக்கு மனுஷங்க மேலே இருக்க நம்பிக்கை போகலை. எப்போ என்னை பார்த்தாலும் வாலாட்டிகிட்டே ஆசையாக ஓடி வருவான். கருப்பனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிமேடுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.